सुनते बाबा बाहों में उठा लिया, तेरे वतन की याद ने दुनिया को भुला दिया। Om Shanti. So the song of இந்த பாடலின் வரிகள் மிகவுமே முக்கியமானது. இப்போ இன்றைக்கு கேட்ட முரளின்ற என்னுடைய நினைவில் நான் அப்பா நினைவில் இருக்கும் பொழுது உலகத்தையே மறந்து போகின்றேன். பாபா இன்றைக்கு சொல்கிறார், உடலை மறந்துடுங்கோ, அனைத்தையுமே மறந்துடவும் என்றார் பாபா. இன்றைக்கு நாங்கள் என்ன செய்யணும்? வீட்டை இருந்து கொண்டு ரெஸ்பான்சிபிள் கடமைகள் எல்லாமே செய்து கொண்டு, ஆனால் அதில் புத்தியை முழுமையாக கொடுக்காமல் பாபாண்ட என்ன கேட்குறாரோ, பாபா என்ன செய்ய சொல்கிறாரோ இன்ஸ்ட்ரக்ஷனை மாத்திரம் செய்யுங்கோ. நிறைய புத்திக்குள்ளே நிறைக்க வேண்டாம். பப்ளிக்கில் வரைக்குள்ள என்ன வந்துச்சுதுண்டா, பிராமின் லைஃப்பில் கூட அது முக்கியமாக இருந்துச்சு. பாபா இன்றைக்கு என்ன சொல்லியிருந்தாரோ, நான் பாபாவுக்கு சரண்டர் பண்ணி இருக்கும் பொழுது நான் பாபா சொல்கிற அவ்வளவு ஸ்ரீமத்தையும் நான் பின்பற்றத்துக்கு ரெடியாக இருக்கின்றேன். ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணும் பொழுது நான் நிறைய சிந்தனையில் போகிறதுல இருந்து பாதுகாக்கப்படுறேன். தேவையில்லாத விஷயங்கள் இந்த மனித உலகத்தில் நிறையவே சாய்ஸ் இப்போ இருக்குது. நிறைய சாய்ஸுகள் இப்போ வந்திருக்குது. நிறையவே வகையான ஒவ்வொன்றிலையுமே விஷயங்கள் இருக்குது. சில நேரங்களில் சரியான பவுண்டரிஸ் இருந்துச்சு, தடைகள் இருந்துச்சு, என்னென்ன தான் செய்ய வேணுமென்று. ஆனால் இப்போ கடைசி 50 வருஷத்துக்குள்ள வெஸ்டர்ன் வேர்ல்டில் இங்கால ஈஸ்டில் ஈஸ்டில் கூட கடைசி 20 வருஷத்துக்குள்ள அங்கால அந்த என்னென்ன தடைகள் ஒரு கோட்பாட்டுக்குள்ளே இருந்தோமோ அது எல்லாத்தையும் மீறி வெளியால் வந்து விட்டோம். திங்க் பண்ணுறதே அந்த காலத்தில் என்னென்ன புத்தியில் தோட்டுகள் வருதோ அதுகள் கூட மாறிட்டுது. என்னுடைய புத்தியில் என்ன இருக்குதுண்டா, சூப்பர் மார்க்கெட் ஒன்றுக்கு போயிருந்தேன். 2 வருஷத்துக்கு முதல் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனேன். நான் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறேல அது என்னுடைய ஒரு லக்கண்டு நினைக்கிறேன். எல்லாத்துலேயுமே வெரைட்டியாக இருக்குது. நான் யோகட்டுன்ற வெரைட்டிஸை பார்த்தேன். அது முடிவில்லாமல் இருக்குது. எத்தனையோ வகையான யோகட் கூட இருக்குது. எத்தனையோ பிரெட் பான் வாங்கணுமெண்டா கூட முந்தின காலத்தில் வெள்ளை அல்லது ப்ரௌன் 2ல் ஒன்று தான் சூஸ் பண்ணணும். ஆனால் இன்றைக்கு பான் வாங்க வேணுமெண்டா எத்தனை இருக்குது. பேசிக்கான சாமான் வாங்குறதுக்கு கூட இவ்வளவு வெரைட்டிஸில் இருக்குது. என்னுடைய புத்தியில் போய் நினைக்கிறோம், இது எடுப்போமா அது எடுப்போமா இது எடுப்போமா. இந்த உலகம் இந்த காலத்தில் நிறையவே சாய்ஸ் தெரிவு செய்கிற அளவுக்குத்தான் இருக்குது. எல்லாத்துலேயும் வெரைட்டி. பாபா சொல்லுறார், சாத்வீக உணவு தான் பாபா எங்களுக்கு சொல்லியிருக்கிறார். ஆனால் அதில் கூட நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. விதமாக எல்லாத்தையும் சிம்பிள் ஆக்குங்கன்னு பாபா சொல்லுறார். என்ன உங்களுக்கு முக்கியமோ அதை மாத்திரம் பாருங்கோ. உங்களுக்கு என்ன தேவையோ அதை மாத்திரம் எடுத்துக்கொள்ளுங்கோ. பாபாண்ட ஸ்ரீமத்தை நான் பின்தொடரும் பொழுது என்னுடைய மைண்டில் நிறைய சாய்ஸுக்குள்ளே நான் போக தேவையில்லை. ஜஸ்ட் சாப்பாடு மாத்திரம் இல்லை,
லைஃப் ஸ்டைல் கூட, வாழ்க்கை எப்படி நாங்க வாழுறோம்ன்றதுல கூட நிறைய ஒவ்வொருவருக்குமே வாழ்க்கையில வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஆனாலுமே என்னுடைய சாய்ஸ் என்ன? நான் என்னத்த தெரிவு செய்ய வேணும்? நான் இத செய்தா ஃபியூச்சர்ல என்ன நடக்கப் போகுது? நான் இத செய்தா என்ன நடக்கும் எனக்கு எதிர்காலத்துக்கு? என்றது இல்லாமல் நிறைய சாய்ஸ் இருக்கும் பொழுது வேஸ்ட் தோட்டுகள் எங்களுக்கு நிறைய வருகுது. அதோட அந்த அதுன்ற பிரதிபலன் என்ன வரப்போகுது என்றது கூட எங்களுக்கு பாபா வந்து சொல்லியிருக்கிறார். பாபா சொல்றார், தன்னுடைய மேன்மையான கோட்பாட்டுகளை பின்பற்றுங்கோ ஸ்ரீமத். பாபா என்ன சொல்லியிருந்தார் முரளியில? ஸ்ரீமத் என்றால் என்ன? நான் வந்து மம்மா பாபாவை மாத்திரம் பார்த்து பின்தொடர்றது இல்லை. ஸ்ரீமத் என்கிறது தாதி மார் எங்களுக்கு என்ன வழியை காட்டியிருக்கிறார்கள். பாபா வியக்தமான பிறகு பிரம்ம தந்தை 2 வருஷத்துக்கு பிறகு உடனே நடக்கவில்லை. 2 வருஷங்களுக்கு பின்பு மற்றவர்கள் கேட்டார்கள், எங்கே இருந்து நாங்கள் ஸ்ரீமத் எடுக்கிறது என்று கேட்டார்கள். கிடைக்கும் என்று அவ்யக்த பாப்தாதா சொல்லியிருந்தார். பாபாவோட நிறைய பேர் சம்பாஷணையில் போயிடுச்சினம். குரூப்பாக வந்து பாபாவோட சந்திக்கும் பொழுது பர்சனலாக வந்து கருத்துக்கள் மாற்றிக்கொள்றதுக்கு அப்போ வந்து இருந்துச்சு பாபாவோட. யார் எங்களுக்கு இப்போ ஸ்ரீமத்தை தாரது என்று பாபாட்ட வந்து கேட்டார்கள் அவ்யக்த பாபாட்ட. பாபாண்ட ஆன்சர் வந்து எனக்கே சர்ப்ரைஸாக இருந்துச்சு. பாபா சொன்னார், நான் நச்சன் பிரகாஷ்மணி தீதி மன்மோகினி அவையில் இருந்தபடியே அவைகிட்ட போங்கோண்டு சொல்லுவாருண்டு நான் நச்சேன். ஆனால் பாபா சொல்லல. பாபா அப்படி சொல்லல. அதுக்கு பிறகு எங்களுக்கு விளங்கிச்சது உண்மையான அந்த புரிந்துணர்வுன்றது என்ன. அது என்னத்தை பாபா சொல்லினார்ண்டா, யார்கிட்ட நீங்கள் போகணுமெண்டா யார் முழுமையாக ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணுறார்களோ அவர்கள்கிட்ட போங்கோன்னு சொல்லியிருந்தார். அந்த டைமில் வந்து தாதிஸ் எங்களுக்கு முன்னால் இருந்துச்சுனம். தாதிமார் ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணிச்சினம். நிறைய தடவைகள் வந்து அவர்கள் வந்து சொல்வார்கள், பாபா முரளியில் என்ன சொன்னவரோ அதான் சொல்லுவார்கள். அவர்கள் சொல்லுவார்கள், நான் உங்களுக்கு ஸ்ரீமத் தரையிலாது, ஆனால் பாபா என்ன ஸ்ரீமத்தை எங்களுக்கு முரளியில் தாராரோ அதை நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன். இன்றைக்கு கூட எக்ஸாம்பிளாக இருக்கிற தாதிஸ், பாபாண்ட சில்ட்ரன், பாபாண்ட குழந்தைகள் லண்டனில், ஃப்ரான்ஸில், வேறு உலகத்தின் ஒவ்வொரு மூலையிலும் இருந்து வந்திருப்பவர்கள் உண்மையாக சொல்லப்போனால் பாபாட்ட கோவிட்டுக்கு பிறகு வந்தவர்கள் தான் தாதிமார் யாரையுமே பார்க்கவில்லை. அதை விட மற்றவர்கள் எல்லாருமே தாதிமாரை பார்த்திருப்பார்கள். உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? தாதிமார் என்னென்று ஒவ்வொரு விஷயத்தையும் செய்வார்கள் என்று, என்ன வழியை தேர்ந்தெடுப்பார்கள் என்று. அவர்கள் பாபாண்ட ஃபுட் ஸ்டெப்ஸை தான் ஃபாலோ பண்ணினார்கள். காலடி பாபா என்ன செய்தார், பாபா எப்படி செய்திருப்பார் இந்த சுச்சுவேஷனில் என்று தான் அவர்கள் செய்தார்கள். நிறைய பேர் நாங்கள் அந்த ப்ராக்டிஸ்லாம் இருந்தோம். நாங்கள் இப்போ என்ன நினைக்கிறோம், தாதி இந்த இல்லை மேலே என்ன செய்திருப்பார்கள். நாங்கள் ஸ்ரீமத்தை கடைப்பிடிக்கிறோம். யார் முழுமையாக ஸ்ரீமத்தை கடைப்பிடிக்கிறார்களோ அவர்களை நாங்கள் கடைப்பிடிக்கும் தேர்வு செய்து அவர்களை பார்த்து நடக்கும் பொழுது எங்களுக்கும் எங்களுடைய எங்களோட எண்ணம் உயர்வாகுது, எங்களுக்கும் ஈஸியாகுது. நிறைய சாய்ஸ்ன்றது இல்லாமல் பிராமின்ஸுக்கு என்ன வேஸ்ட் எங்களுக்கு வருதோ நிறைய
மைண்டில் நிறைய தோட்டுகள் வாரதை வந்து வெல்லுறது தான் எங்களுக்கு வந்து பிராமணர்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எல்லாத்துலேயும் இல்லை, வெளி விஷயங்கள் மாத்திரம் இல்லை, எங்களுக்குள்ள என்னுடைய புத்தியில் எனக்குள்ள என்ன ஓடிக்கொண்டிருக்குது, என்னுடைய புத்திக்குள்ள ஆத்ம உணர்வில் இருந்து பாபாவிடம் முழுமையாக சரண்டர் ஒப்படைக்கும் பொழுது என்னுடைய புத்தி மாத்திரம் இல்லாமல் அனைத்துமே ஒரு வழிபடுகுது. ரொம்பவுமே சக்தியாக இருந்துச்சு பாபா சொல்கிறது வந்து, ஆத்ம உணர்வுக்கு வாருங்கள். நாங்கள் நோமலாக சொல்லுவோம் சரண்டரண்டா முதலாவது அடி இல்லை வந்து யக்கியத்திண்ட முதலாவது அடியே ஆத்ம உணர்வுக்குத்தான், ஆத்ம உணர்வை தான் கற்பித்தவர் பாபா. அவர்கள் வந்து ஞாபகத்தில் கொண்டிருந்தார்கள் பாபாவை ஃபாலோ பண்ணினார்கள், கனவில் கூட பாபாவை நினைவு செய்தார்கள். அப்படி இருந்தும் கூட அதுக்கு பிறகு கனெக்ட் பண்ணின உடனே ஃபுல் சரண்டர் பண்ணிட்டார்கள் பாபாவிடம். ஆனால் இப்பொழுது எங்களுக்கு இந்தியா பொட் வாங்கும் பொழுது, மண்பானை வாங்கும் பொழுது, வீட்டுக்குள்ள ஒரு சீப்பான ஐட்டம் அதுதான் மண்பானை, தண்ணி ஊற்றி வைப்பதற்கு. அந்த மண்பானை வாங்கும் பொழுது அதை தட்டி பார்ப்பார்கள், சவுண்ட் அதோட சவுண்ட் எப்படி வருது, சத்தம் எப்படி கேட்கு, தட்டி பார்த்தா வாங்குறவர்கள் மண்பானையை ஏதாவது ஓட்டை இருக்குதா, அதில் லீக் ஏதாவது பண்ணுமா வாங்குறதுக்கு முதல் பார்ப்பார்கள். இங்கு முழு முழு வாழ்க்கைக்கும் கடவுளோட இருந்து பாகெயின் பண்ணிட்டு இருக்கிறோம், தட்டி தட்டி பார்த்து கொண்டிருக்கிறோம் பாபா. நான் என்ன ரெடி ஆகியிருக்கிறேன். ஆத்ம உணர்வு முதலாவது பாபா கேட்குறதே ஆத்ம உணர்வு. உங்களுடைய புத்தியை வந்து சரண்டர் பண்ணுங்கோ, மனதை புத்தியை பாபாவிடம் இறைவனிடம் சரண்டர் பண்ணும் பொழுது அதுதான் இறைவனை நான் பின்பற்ற, அந்த மேன்மையான கோட்பாடுகளை பின்பற்ற ஸ்ரீமத். இந்த நேரத்தில் ஜேர்னியில் எப்படி ஸ்டார்ட்ல இருந்த மதப்பெரிய பிரச்சனை இல்லை. இப்போ பாபா என்ன கேட்குறார், நான் நிறைய விஷயங்களை திங்க் பண்ணி கொண்டிருக்க தேவையில்லை. எனக்கு தெரியும் இதுன்ற விளைவு எப்படி இருக்குமெண்டு. நான் இப்போ என்ன செய்ய வேணும், ஸ்ரீமத்தை பின்பற்றி அதை முழுமையாக விளங்கி கொள்ள வேணும். ஸ்ரீமத்தை பின்பற்றினா எனக்கு என்ன நன்மை திருப்பி கிடைக்குது, அது வந்து எங்களை பாதுகாக்குது, வேஸ்ட் தோட்டில் இருந்து பாதுகாக்குது. ஸ்ரீமத்துன்றது அதை பக்கத்தில் வச்சாலுமே லௌகிக் லைஃப்பில், இந்த நார்மல் வாழ்க்கையில் எங்களோட புத்தியில் என்னது சொல்லுதோ அதை நாங்கள் செய்வோம் தானே, செய்து போட்டு அதை பற்றி திங்க் பண்ண மாட்டோம் அதுக்கு பிறகு. ஆனால் இந்த மனச்சாட்சியை ஒன்று சொல்லிச்சுதாண்டா, ஆனால் நான் இன்னும் ஒன்று செய்தேனண்டா என்ன நடக்கும் எனக்கு, அப்போ என்ன நடக்குது, அது அப்படி மனச்சாட்சியும் செய்தலும் வந்து ஒன்றா இருந்தால் இவ்வளோ ஈஸியாக இருக்கும் எங்களுக்கு. ஆனால் மனச்சாட்சி ஒன்று சொல்லுது, நான் இன்னும் ஒன்று செய்கிறேன்டேக்கு இவ்வளவு வேஸ்ட் தோட் எல்லாம் எனக்குள்ளே வருது. நான் என்ன செய்கிறேன், இது எனக்கு நான் செய்தது சரியில்லை என்று பிறகு நான் நினைக்கிறேனா, முதலே நான் இதை திங்க் பண்ணியிருக்கலாமே, அநியாயமாக வேஸ்ட்டாக இருந்து என் புத்தியை வேஸ்டாக்கிட்டேன் என்று நினைக்காமல், இந்தியான் முரளி நல்ல பவர்ஃபுல்லான முரளி, ஸ்ரீமத்தின் என்னண்டு பாபா சொல்லி இருக்கிறார், ஆத்ம உணர்வெண்டா என்னண்டு பாபா விளங்கப்படுத்தி இருக்கிறார். உண்மையான ஆத்ம உணர்வெண்டா என்ன, தூய்மை. எல்லாமே தூய்மையில் இருந்து தான் எல்லாமே இருக்குது. ஒவ்வொரு நாளுமே பாபா பதில் தந்து கொண்டு தான் இருக்கிறார் எங்களுக்கு என்ன தேவையோ. மற்றது வந்து இந்தியான் முரளியில் பாபா முடிவுன்ற டைமை பற்றி பாபா சொல்லியிருக்கிறார், கடைசி நேரத்தை பற்றி கிளியராக சொல்லியிருக்கிறார். அது வந்து இப்போதான் நடந்து கொண்டிருக்குது. 5 தத்துவங்கள் கூட அப்செட் ஆகி இருக்குது, எங்களோட கோபத்தில் இருக்குது 5 தத்துவங்கள். உலகத்தில் ஒவ்வொரு பகுதியிலையுமே பாரத்தில் கூட நிறையவே
நிறையவே பாரதம் கூட நேச்சுரல் அழிவுகளுக்குள்ள உள்ளாகி இருக்குது. ஏனெண்டா பாப்புலேஷன் சனத்தொகை கூடி இருக்குது. நிறையவே மரங்களை வெட்டுகிறார்கள். கிரீன் பச்சை குறைஞ்சு கொண்டே போகுது. கார்பன் டை ஆக்சைடு ரோட்டுகள் எல்லாமே ஷாப்பிங் மால்ஸ் ஆகிக்கொண்டிருக்குது. எல்லாமே பச்சைன்றதே குறைஞ்சு கொண்டு போகுது. அங்கே நேச்சரில் இருக்கிறது எல்லாமே நேச்சரையே அதை மதிக்க தெரியாமல் போய்கொண்டு இருக்கிறோம். நான் டீட்டெயில்ஸில் இது போக விரும்பவில்லை. பாரதம் டெம்பரேச்சர் அங்கே 50க்கு கூட போகுது. பாரதத்தில் இந்தியாவிலேருந்து வந்தவர்கள் சொன்னார்கள், டெம்பரேச்சர் 50க்கு கிட்ட வந்திருக்குதுன்னு சொல்லி. டெம்பரேச்சர் அங்கே ஒரு மனிதர் என்னண்டு வாழலாம் 50க்கு டெம்பரேச்சர் போனால். சனத்தொகை அங்கே நிறைய பாரதத்தில் ஏர் கண்டிஷன் ஃபேன் எல்லாம் ஆக்களுக்கு இல்லை. தண்ணி கூட குறைஞ்சு கொண்டு போகுது. அதுதான் இந்தியா நிலைமை பாரதத்தின். ஏனெண்டா பாப்புலேஷன் கூடிக்கொண்டு போகிறபடியா எல்லாமே குறைஞ்சு கொண்டு போய்கொண்டிருக்குது. ஒரு சைட்டில் பாபா சொல்கிறார், மற்ற சைடில் பாபா சொல்கிறார், என்ன நான் செய்ய வேணும், வீட்டுக்கு பாபாவோட சேர்ந்து போக என்ன செய்ய வேணும், பாபாவுக்கு பின்னால் போகிறேல பாபாவோட சேர்ந்து போகிறதுக்கு நான் என்ன செய்யணும், நான் தான் மணவாட்டி, பாபா மணவாளனோட சேர்ந்து போகிறதுக்கு. 10 அடிக்கு பின்னால் மணவாட்டி போகிறேல மணவாள பின்னால், ஆனால் சேர்ந்து தான் போக வேணும். பாபா என்ன சொல்கிறாருண்டா, இன்று எங்கட கர்மிக் அக்கவுண்ட் எல்லாத்தையும் செட்டில் பண்ணும் பொழுது நான் தூய்மை அடைகின்றேன். அப்போ தான் நான் பாபாவோட சேர்ந்து போகிறதுக்கு ரெடி ஆகின்றேன். பாபா சேவையை பற்றி சொன்னார், வேறு எதுவுமே சொல்லவில்லை. வேறு எதுவுமே பாபா சொன்னவில்லை. பாபாவோட சேர்ந்து போகிறதுக்கு பாபா கர்மாவைத்தான் நீங்கள் செட்டில் பண்ணணுமென்று சொல்கிறார். என்னண்டு நான் செட்டில் பண்ணிட்டேன்டா அப்படி இருக்கும். எனக்கு லைட்டாக இருக்கும், ஒரு ஈஸியாக இருக்கும். நான் பாபாவோட யோகத்தில் இருக்கும் பொழுது ஈஸியாக கனெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். வேறு மனிதர்களையோ வேறு ஏதாவும் என்ன இழுத்து கொண்டிருக்காது, புத்தி இழுக்காது. கர்மா செட்டில் ஆகின பிறகு நான் தியானத்தில் இருக்கும் பொழுது வேறு எதுவும் என்னுடைய புத்தியை ஈர்த்து வெளியால் கொண்டு போகாது. என்னுடைய கர்மாவை நான் செக் பண்ணுறேன். என்ன எனக்கு சைட்டால் புல் பண்ணிட்டு இருக்குது, இழுக்குது என்று பாபா சொல்கிறார். சத்தோ பிரதான் ஆகும் பொழுது தான் கர்மா எல்லாம் செட்டில் ஆகின பிறகு இன்னுமே நான் மேலும் மேலும் என்னுடைய கர்மாவுக்கு தொடர்ந்து ஆட் பண்ணல. அப்படியேண்டா எனக்கு துக்கம்தான் வரும். எந்த துக்கமும் கொடுக்கக்கூடாது, துக்கம் எடுக்கவும் கூடாது. செட்டில்மெண்ட் எல்லாமே இப்போ நான் செட்டில் பண்ணிட்டு ஃப்ரீ ஆகிறேன். பாபா மாத்திரம் தான், வேறு எதுவுமே என்னோட புத்திக்குள்ளே இழுக்கக்கூடாது. சேவை கூட இழுக்கக்கூடாது. சேவையை பற்றி கூட எனக்கு வரக்கூடாது தோட். பாபா நினைவில் இருக்கும் பொழுது தாதி சொல்லுவார்கள், பாபா தாதிட்ட யாரோ கேட்டார்கள், நான் யோகத்தில் இருக்கும் பொழுது தாதி யோகத்தில் இருக்கும் பொழுது சேவை என்ன சேவையில் புத்தி போகுது. தாதி சொன்னார்கள், இல்லை அப்படி இல்லை, பாபாவோட இருக்கும் பொழுது வேற சேவேண்ட எந்த பாபாண்ட சேவேண்ட தோட் கூட எதுவுமே அந்த டைம் வரக்கூடாது. நான் இது செய்யணும், அது செய்யணும், அந்த செய்யணும், ஒன்றுமே வரக்கூடாது. சர்வீஸ் என்ன புல் பண்ணுதண்டா, இழுக்குதண்டா, அது பாபாண்ட சேவை தானே. நான் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கிறேன் பாபாண்ட சேவைக்கு. ஸ்ரீமத்தண்டா என்ன, நான் சேவை செய்கிறேன்டா,
பாபா என்ன கொண்டுச்சு சேவை செய்யறார் என்று நான் செய்த நண்டா சேவை என்னுடைய புத்தி இழுக்காது. அல்லாட்டி நான் ஆக்ட் பண்ணுறேன். நான் யோகா செய்கிறேன், யோகாவிலிருந்து கொண்டு சேவையை பற்றி நினச்சி கொண்டிருக்கிறேன். அது யோகா இறைவனோட நான் செய்யலை. ஆக்ஷன் நான் செயலில் வந்து யோகம் செய்துட்டு இருக்கிறேன் சேவையை பற்றி திங்க் பண்ணினா. ஸோ ஆக்ஷனை பற்றி சர்வீஸை பற்றி அதுகளை பற்றி திங்க் பண்ணி கொண்டிருக்க வேண்டாம். செய்யறதுலையும் பார்க்க பீயிங்காக இருங்கோ. நான் ஒரு ஆத்மா இறைவனோட கனெக்ட் பண்ணி இறைவனோட தனியாக இறைவனை மாத்திரம் பாபாண்ட தோட்டு மாத்திரம்தான் இருக்க வேணும் யோகத்தில் இருக்கும் பொழுது. அப்படி செய்யும் பொழுது எனக்கு சேவை வந்து சந்தோஷமாக இருக்கும். பாபாண்ட சேவையை நான் செய்கிறேன், அவ்வளவுதான். அப்பொழுது எனக்கு நிறையவே சந்தோஷம் எனக்குள்ள நிறையும் சேவை செய்து முடிக்கும் பொழுது. பாபா என்ன முரளியில் வந்து சொல்லுறார், பாபாவோட ஆட்ட அசைக்க முடியாத எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் இணைந்த சொரூபத்தில் என்னால் இருக்க முடியுதா? லொக்கிக்கில் இருக்கிறவர்களுக்கு ஒரு 2 நிமிஷமே அமைதியாக இருக்க சொல்லுங்கோ. இருக்க இயலாதவர்களால். யாரோ சொன்னார்கள், வேறு ஒரு ரிலிஜியஸ் ஒன்றில் இருந்தார்கள். அவர் சொன்னார்கள், எவ்வளவு என்னால் ப்ரேயரில் ஃபோக்கஸ் பண்ணுற நேரம் வந்து 10 நிமிஷம்தான், அதுக்கு மேலே என்னால் ப்ரேயர் செய்ய இயலாது என்று. இந்த உலகத்தில் வந்து இப்போ வெளி உலகத்தில் 10 நிமிஷம் பக்தியில் இருந்து ஒரு இறைவனை வணங்குறதே பெரிய ஒரு விஷயம். ஒரு செகண்ட் ஆர்த்தி காட்டேக்கில் கையை தூக்குவினம், அடுத்த செகண்ட் மைண்ட் அங்கால போகும், அவைகளுக்கு கை அங்கால போவினம், பூவை போடுவினம், பூவை கொடுப்பினம். ஒரு நிமிஷமோ 30 செகண்ட்ஸில் தான் அந்த ஃபோக்கஸ் இருக்கும், அடுத்த செகண்ட் மாறிடும் வேண்டும் மைண்ட் வந்து. அப்போ 10 நிமிஷம் இருக்கிறது பெரிய விஷயம் வெளி உலகத்தில் வந்து. ஆனால் நாங்கள் வந்து நிறையவே அமைதியில் ஃபோக்கஸ் பண்ணி இருக்க வேணும். பாபா எங்களுக்கு என்ன சொல்கிறார், அந்த பாயிண்ட்டுக்கு வாரத்துக்கு சைலன்ஸ், எனக்கு உள்ளால அமைதி, நான் ஒரு அமைதியான அந்த சீட் ஸ்டேஜில் இருக்கும் பொழுது மற்ற விஷயங்கள் எல்லாமே முடிஞ்சிடும். அந்த தோட்டை வந்து எனக்குள்ளே கொண்டு வந்து பாபாவோட கனெக்ஷன். எனக்கு போரிங்காக இருக்கா பாபாவை திங்க் பண்ண, அவர் என்னுடைய அப்பா, ஆனால் எனக்கு புத்தியில் தோட்டெல்லாம் முடிஞ்சுது. ஓகே, நான் அம்மாவை நினைக்கிறேன், டீச்சரை நினைக்கிறேன், சத்குருவை நினைக்கிறேன், கார்டனரை நினைக்கிறேன், போட்மேனை நினைக்கிறேன். அப்போ பாபா வந்து ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான விதத்தில் வாரார் எங்களுக்கு. அப்போ எல்லாமே நான் இறைவனை என்ன நினைக்கிறேனோ அங்கே தான் கொண்டு வந்து சேர்க்குது. இறைவனுண்ட ப்ரெசண்ட்டை மாத்திரம் அந்த பாயிண்ட் கடைசியில் எல்லாமே எனக்கு உதவி செய்யுது. ஆனால் கடைசியில் ரிலேஷன்ஷிப் ஒன்றுமே நான் திங்க் பண்ண தேவையில்லை. தனியாக நான் சிவ பாபாவையும் பாயிண்ட் ஆஃப் லைட், அவர் நான். பிரம்ம பாபா ஒரு அழகான இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்தார், கருவியாக. அவர் மூலம் நான் திருஷ்டி எடுக்கலாம், அவர் கண்களின் மூலம். ஆனால் அந்த திருஷ்டி எடுத்துட்டு நான் மேலே பறக்கிறேன் பாபாட்ட. அந்த விதை சொரூப நிலை இருக்கும் பொழுதுதான் கர்மா எங்களுடைய வந்து செட்டில் பண்ணப்படும். ஒரு கர்மத்துக்கு ஒரு ரிட்டர்ன் தான். ஆனால் இது வந்து ஒரு நீண்ட பயணம், அது வந்து நீண்ட பயணம். ஆனால் இது வந்து ஃபாஸ்ட் ட்ராக். எங்களுக்கு பாஸ் தந்து வச்சுக்கிறார் பாபா. அந்த தூய்மையாக்குபவர் என்ன தூய்மையாக்கி கொண்டிருக்கிறார். என்னுடைய புத்தி, என்னுடைய சமஸ்காரம் எல்லாமே இருக்கும். ஒரு சின்ன வினாடியில் 2450 வருஷம் பாடி கான்ஷியஸில் நான் இருந்திருக்கிறேன். எவ்வளவு கர்மா நான் சேர்த்து வச்சிருக்கிறேன். இப்பொழுது
40-50 வருஷம் 60 வருஷம் பாபாவோட இருக்கும் பொழுது எவ்வளவு ஷோர்ட் அது 1000 இயர்ஸோட கம்பேர் பண்ணிக்க இது எவ்வளவு ஷோர்ட். அப்போ இதுக்கு நிறையவே நான் ஃபோக்கஸ் முயற்சி செய்ய வேணும். பாபா எங்களுக்கு சொல்லித்தாரார், ஒவ்வொரு முரளியிலையும் என்ன நான் செய்ய வேணும், ப்ராக்டிஸ் பண்ணுங்கோ. முரளியை முரளியில இருந்து எடுத்து ஓவர் திங்கிங்கில் இருந்து மீண்டு வரலாம். புதுசாக இருக்கிற ஒரு வருத்தம் இந்த உலக மாடர்ன் வேர்ல்டில் ஓவர் திங்கிங். அப்போ இதில் இருந்து வெளிவர சொல்கிறாங்க ஜெயந்திபேன். ஸோ தோட்டுகளை குறைச்சி ஒரே ஒருவரோட அந்த விதை சொரூபத்தில் இணையும் பொழுதுதான் என்னுடைய கர்மாவை எல்லாத்தையுமே கணக்கை செட்டில் பண்ணலாம். ஓம் சாந்தி.